ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராமநாதபுரம் மாவட்டம் புறநகர் பகுதியில் இயங்கி வரும் CNG எரிவாயு விநியோக நிலையத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்தவர் 38 வயது அபர்ணா. இவர் கடந்த 3 ஆண்டுகளாக ராமநாதபுரம் போக்குவரத்து நகர் வாமகார்டன் பகுதியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி புதன்கிழமை அன்று கேணிக்கரை போலீசார் வீட்டை திறந்து சோதனையிட்ட போது அபர்ணா கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் உடல் அழுகிய நிலையில் அங்கு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அவரது செல்ல நாயும் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. போலீசார் அபர்ணாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அபர்ணாவை கொலை செய்தது யார், எதனால் நடந்த படுகொலை இது என போலீசார் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்துதான் அதிர்ச்சியூட்டும் பின்னணி வெளியானது. பீகார் மாநிலம் பாட்னா அருகே உள்ள செயின்புரா பகுதியைச் சேர்ந்த ஷியாம் சுந்தர்லால் என்பவரின் மகள்தான் அபர்ணா. அண்மையில் சொந்த ஊருக்கு சென்றிருந்த அவர் கடந்த மாதம் 21ஆம் தேதி மீண்டும் ராமநாதபுரம் வந்துள்ளார். தனது வளர்ப்பு நாயையும் உதவிக்காக உறவினரான 27 வயது ரித்திக் என்பவரையும் அழைத்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அபர்ணாவிடம் இருந்து எந்த அழைப்பும் வராததால் அவரது குடும்பத்தினர் சந்தேகமடைந்து ரித்திக்கை தொடர்பு கொண்டனர். அவர் அபர்ணா சென்னை சென்றதாகவும் தான் பாட்னாவுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவரது செல்போனில் இருந்து அபர்ணா இறந்த நிலையில் கிடக்கும் போட்டோ குடும்பத்தினருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் ராமநாதபுரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில்தான் போலீசார் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து உள்ளே சென்றபோது அபர்ணா அழுகிய நிலையில் பிணமாக கிடந்தார். கழுத்தில் கத்திக்குத்து காயம் இருந்தது என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. அருகில் அவரது நாயும் கொல்லப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பாக தலைமறைவான ரித்திக்கை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் ரித்திக்கை பாட்னாவில் வைத்து போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரித்திக்கை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரணை செய்த பிறகுதான் படுகொலைக்கான காரணம் தெரியவரும் என கேணிக்கரை போலீசார் தெரிவித்தனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.